ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் ஜே தீபா தொடங்கிய எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை நிர்வாகிகள் பட்டியலை 27ஆம் தேதி அறிவிப்பதாக கூறியிருந்தார். ஆனால் நேற்று நிர்வாகிகளை இறுதி செய்யாததால் 2 அல்லது 3 நாட்களில் முறையாக அறிவிப்பதாக ஜே தீபா கூறினார். அப்போது செய்தியாளர்களை தீபா சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மாநிலம் முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான ஆதரவாளர்களை முதலில் ஒழுங்குபடுத்திவிட்டு ஆதரவாளர்களின் ஆலோசனையின் பேரிலும் தொண்டர்கள் விரும்பும் வகையிலும் 2 அல்லது 3 நாட்களில் பேரவை நிர்வாகிகளை முறையாக அறிவிப்பேன் என்று கூறினார். மேலும் பேரவை பொதுச் செயலாளராக தானே செயல்படுவதாகவும் தகுதி, அரசியல் ஈடுபாடு, சமூக பணி, அதிமுகவில் ஆற்றிய பணிகள் உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்து மற்ற நிர்வாகிகளை அறிவிப்பேன் என்றும் கூறினார். நிர்வாகிகள் நியமனம் தொடர்பாக ஆதரவாளர்கள் நடத்திய போராட்டம் குறித்து தீபா பேசினார். திட்டமிட்டு இந்த செயலில் சிலர் ஈடுபட்டு இருப்பது தெரிய வந்திருக்கிறது. என்னுடைய ஆதரவாளர்களை எனக்கு எதிராக செயல்படவும் பேச வைப்பதுடனும் போலீசாரையும் வரவழைத்துவிட்டனர். இது போன்ற செயல்களை அரங்கேற்றி என்னை பயமுறுத்தி அரசியல் களத்திலிருந்து வெளியேற்றிவிட வேண்டும் என்பதற்காக இதுபோன்ற சதி வேலைகளில் சிலர் ஈடுபடுகின்றனர். இதற்கெல்லாம் நான் பயப்பட போவதில்லை. ஜெயலலிதா விட்டு சென்ற மக்கள் பணியை தொடருவதிலிருந்து ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன். வீட்டு முன்பு ஆதரவாளர்கள் கூடி நிற்கக்கூடாது என்று போலீசார் கூறுவது பற்றி தீபா பேசினார். அப்போது பேசிய அவர், நான் அவர்களை சந்திப்பதற்கும் அவர்கள் என்னை சந்திப்பதற்கும் மாநிலத்தின் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் வருகின்றனர். அவர்கள் போக்குவரத்துக்கும் பொதுமக்களுக்கும் எந்த தொந்தரவும் செய்வதில்லை. பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாதவாறு ஆதரவாளர்களை நான் என் வீட்டுக்கு உள்ளே அழைத்துதான் பேசி வருகிறேன். ரோட்டில் கூடி நிற்பதற்கு நான் அனுமதி அளிப்பதில்லை. எனவே அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று போலீசாரிடம் கேட்டுள்ளதாக கூறினார். பேரவை சார்பில் முதலாக மக்கள் பணியை எங்கு தொடங்க இருக்கிறீர்கள் என்ற கேள்விக்கு ஆயிரக்கணக்கானோர் தங்களை பற்றிய விவரங்களை தெரிவித்துள்ளனர். அவற்றை ஒழுங்குபடுத்தி முறையாக அரசியல் பயணம் மேற்கொள்ளும் பணியில் ஈடுபட்டுள்ளேன். அதற்கு பின்னர்தான் மக்கள் பணி எங்கு தொடங்குவது என முடிவு செய்யப்படும் என்று கூறினார். இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்.